ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கொஞ்சம் கஷாயம் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி போட்டிருக்கேன், மல்லி விதை. அப்புறம் ஒரு கப்பிடி துளசி போட்டிருக்கேன், துளசி இலை. அடுத்தது இந்த பாருங்க, ஒரு இன்ச்சு இஞ்சி எடுத்து அப்படியே ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு அப்படியே போட்டுக்கிறேன். அப்புறம் இங்கே பாருங்க, ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு பெப்பர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம எடுத்துருக்க ஒரு ஸ்பூன் ஜீரகத்தையும் பெப்பரையும் ஒன்றும் பாதியமாக இடித்து போடலாங்க. அதை பாருங்க, ஒன்றும் பாதியமாக இடிச்சு வச்சு போட்டுக்கலாம். அதில் ஒரு துண்டு வெல்லம், இதை அப்படியே போட்டுடலாம், சூட்டுலேயே கரைஞ்சிடும். இப்போ கொதிக்கட்டும். கொதித்து 2 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் தண்ணியாக வற்றட்டும். அப்புறம் நம்ம அதை குடிக்கலாம். கஷாயம் நல்லா கொதித்து வத்திருச்சுப்பா. இப்போ இறக்கிக்கலாம். போதும், இவ்வளோதுக்கு கொதிச்சா. வாங்க இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த கப்பால் 2 கப் தண்ணி ஊற்றிருந்தப்பா, 1 கப்பாக வற்றிருக்கு பாருங்க. அவ்வளோதான். மார்னிங் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் குடிச்சிங்கன்னா போதும். நம்மளோட உடம்புல தலைவலி, சளி, காய்ச்சல் எல்லாமே சரியாகுது. ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாகுது, அதனால் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகுது. அதனால் சளி பிடிச்சா இந்த மாதிரி பண்ணி குடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாங்க குடிக்கலாம்.